வணக்கம் மக்களே. இன்றைக்கான ஒரு டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க தப்பு செஞ்சால் அதை வந்து நார்மலாகவே எல்லோரும் தட்டி கேட்க வைப்பாங்க. அதெல்லாம் அந்த காலம். இப்போ யாரும் நமக்கு என்ன போகுது அப்படின்னு அப்படியே போகிறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு தப்பு செய்கிறவங்கள தண்டிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அதிகாரிகள்கிட்டையும் அண்ட் கோர்ட்லேயுமே இருக்குது, ஓகேங்களா. ஆனால் இதில் என்னென்னா, நார்மலாக ஒரு தப்பு கொலை அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கே இவங்க வந்து மரண தண்டனை, ஆயுள் தண்டனை நிறைய கொடுக்குறாங்க. இப்போ மக்களோட பணத்தை எல்லாத்தையுமே கொள்ளடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு இதுக்காக பர்மிட் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. இது வந்து ஒருத்தர் அதாவது ஆயுள் தண்டனை கைதி கூட ஒரு மறுவாய்ப்பு கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஆனால் அங்கே இறந்தவங்களோட குடும்பத்துலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, இவங்க கொடுக்குற ஒரு 5 லட்சத்தை 10 லட்சம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு போய் சேர்றது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கூட போய் சேராது. இங்கே இருக்கவங்க எல்லாமே கொள்ளடிச்சிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதே பணத்தை ஏன் கொலை பண்ணவங்களோ இல்லை அந்த தவறு செஞ்சவங்க குடும்பத்துக்கும் சேர்த்தி கொடுத்துட்டு ஏன் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து மக்கள்கிட்ட ஒரு பயத்தை ஏற்படுத்தினா மட்டும்தானே அவங்க வந்து அந்த அந்த தப்பு நடக்காமல் இருக்கும். மற்ற நாட்டிலலாம் ஏன் நம்ம போகணும்? நம்ம நாட்டிலேயே முன்னோர்கள் வந்து ஒரு மாட்டோட கண்ணுக்குட்டியை கொன்னதுக்கே ஒரு மன்னரோட மகனையே அந்த திரும்பவும் அந்த மாட்டுக்காக கொன்ன ஒரு அரசன்லாம் வாழ்ந்தான். இந்த ஜென்ரேஷனுக்கு அது சொன்னால் புரியாது, ஓகேங்களா. மனுநீதி சோழன் யார் அப்படின்னு சொன்னால் கூட புரியாது. ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் சொல்லி தராங்களான்னு கூட இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எதுவுமே தெரியறதில்ல. அப்படி இருக்கும்போது அப்படி வாழ்ந்த மன்னர்கள்லாம் நம்ம நாட்டில் ஏன் இவ்வளோ இப்போ அசால்ட்டாக ஒரு தவறுகளை செஞ்சுட்டு தப்பிச்சு போகிறதுக்காக வழிகள் இப்போ இருக்க எல்லாமே பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாங்க. எல்லாருமே மக்களும் சரி, தவறு செஞ்சால் தப்பு இல்லை, நம்ம வாழ்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னும் போது எவ்வளோ நாளைக்கு தான் அப்படி வாழ்ந்துருவாங்க? எனக்கு அதுதான் புரியல. இப்போ இருக்குது அப்படின்னு வாழ்ந்த கட்டத்தில் எவ்வளோ ஏறுறாங்களோ அவ்வளோக்கும் அவங்களுக்கு பின்னாடி ஆப்பு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பணம் மட்டும்தான் வந்து பணம் இருந்தால் நிம்மதி எல்லாமே வாங்கிக்கலாம், புரியுதுங்களா. அப்படி இருக்க சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க மக்கள். எல்லாருமே பணத்துக்காக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் இங்கே நீதி எல்லாமே வந்து இங்கே கோர்ட்லேயுமே சரி, எல்லாம் கேஸு அது தவறுகள் செய்கிறவங்க சரியாக ப்ரூஃப் வச்சுருந்து செஞ்சாலுமே அவங்க வந்து நிரபராதின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்களோட பணத்தை கொள்ளையடித்து மக்கள்கிட்ட கொடுக்காம அவங்க தனியாக இருக்க அவங்களோட வசதிக்கு செஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க வாழ்கிற குடும்பங்கள், அவங்க சொந்தங்கள், அவங்க பந்தங்கள். இப்போது பார்க்க போனால் சிட்டிசன் படத்தில் என்ன வந்ததோ அந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் இங்கே வந்து சரியான முறைக்கு எல்லாத்தையுமே வழிபடுத்த முடியும்.